வீடு எந்தன் தலைப்பு. வீடு எந்தன் தலைப்பு. நம் முப்பாட்டன் கணியன் பூங்குன்றன் கூறிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றதொரு கூற்றை படித்த பின் எந்த நாடும் எந்தன் வீடாய் மாறிப்போனதே பெரும் சிறப்பு. உலக நாடுகள் அனைத்தும் ஒட்டு மொத்தமாய் எந்தன் வீட்டினுள் அடங்கிய பின் மனைவி என்ன, மக்கள் என்ன. 1910 வருட போராட்டம், அதன் பின்னே கிடைத்தது இந்த மகளிர் தின கொண்டாட்டம். இருப்பினும் எனக்குள் மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்கும் ஏமாற்றம். மகளிருக்கான முழு சுதந்திரம் என்றாவது கிடைத்து விட்டதா? இதுவரை போராடி பெற்றது எங்கள் சுதந்திரம் அல்ல, எங்களின் வளர்ச்சி. இனிமேல் வாதாடி பெற துடிப்பது எங்கள் உரிமைகள் மட்டுமல்ல, எங்கள் சுதந்திரங்களை மீட்டு வெல்ல. எது சுதந்திரம் என எல்லோரை போல நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நானோ அப்படி யோசிக்கவில்லை. பெண் சுதந்திரம் வேண்டும் என்று இங்கே யாசிக்க வந்திருக்கிறேன். ஆணுக்கு பெண் சரிநிகர் என்பதல்ல சுதந்திரம். ஆண்மை கொண்ட ஆணோடு மென்மை கொண்ட பெண்மையை ஒப்பிட்டு ஏற்றத்தாழ்வில் அல்ல சுதந்திரம். பெண்மையை அடக்கியாள நினைக்கும் ஆண்மகனின் வீரத்திற்கு பணிவதல்ல சுதந்திரம். உடன்கட்டை ஏறும் முறையை முற்றிலும் ஒழித்தது மட்டுமா சுதந்திரம்? கணவனை இழந்த கைம்பெண்ணை மறுமணம் செய்ய சம்மதித்ததா சுதந்திரம்? ஆண் என்ற ஆளுமையின் கீழ் பெண் என்பவள் அடங்கி நடப்பதா சுதந்திரம்? இன்னும் இன்னும் எத்தனையோ விண்ணும் மண்ணும் அளந்திடுமோ. என் நேரத்தை அளந்து தந்திருப்பதால் என் கூற்றை குறைத்துக் கொள்கிறேன். பெண்ணின் அடிமைத்தனத்திற்கு ஆண் மட்டுமா காரணம்? இல்லவே இல்லை. முழு முதற் காரணமே மற்றொரு பெண்தான். ஆதரவற்ற பெண்ணை அடைய துடிக்கும் ஆணை விட பெண்ணின் வழிகளை பெரிதுபடுத்தும் வார்த்தைகளை வாரி இருக்கும் பெண்களே வஞ்சகர்கள். மென்மையான பெண்களின் தன்மையினை உணர்ந்து வன்முறையை தவிர்த்து பெண்மையை போற்றும் முற்போக்கு சிந்தனை முற்றிலும் நிறைந்த மனிதநேயமிக்க மனிதர்கள் வாழும் திருநாடே பெண் விரும்பும் சுதந்திர வீடு. நன்றி.